நல்ல நல்ல வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக காங்கிரஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் இருக்குது, கமல் படம். கமலும் ஒரு ஹீரோயின்ஸ் 2 பேரும் சேர்ந்து போய் மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் குதிச்சு சூசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து வெளில துரத்தி விட்டாங்க, விசிகாவும் துரத்தி விட்டாங்க. இவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு தெரில. ஏகப்பட்ட அம்சாஸ் வந்து ஊர்வடி இருக்காங்க. துரேந்தர் படத்தில் வந்த நிறைய அம்சாஸ் வந்து எல்லா கட்சியிலும் ஊர்வடி இருக்காங்க போல். அதனால் இந்த கட்சி ஏன்னா என்ன மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா, திமுக வந்து காங்கிரஸ் அவங்க இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாங்க. இவங்க வந்து அவங்க வந்து ஏணிப்படியை ஏறி உதச்சி விட்டு இவங்க பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறாங்க. இந்த மோதலில் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு தீர்வே வராது. அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரே இடத்துல 2 பேரும் போட்டிடுறாங்க. அதுக்கு எது கூட்டணி, அது கூட்டணி இல்லைன்னே அவங்க சொல்லிடலாம். ஸோ இந்த பிரச்சனை மக்கள் அவங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏமாற்றம் வந்து அவங்களுக்கு ஏன்னா ஒன்றா இருந்து வேலை செஞ்சு இந்த வாட்டி அது பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. அதுக்காக வந்து இந்த வாட்டி நாங்கள் கூட ஒரு 20 சீட்டு வந்துருமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி மினிமம் 25 சீட்டு, நாங்கள் 30 சீட்டு எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக சில பேர் ஜெயிச்சிருவாங்க, திமுக காங்கிரஸ் இல்லாமல். அதுக்காக நாங்கள் வந்து மினிமம் என்டிஏ அலையன்ஸில் ஒரு 25 சீட்டு ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு.